அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரனோட அமமுக கட்சி அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டம் மதுராந்தகத்துல நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட தலைவர்களை மேடையேற்ற அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில பாமக முன்னாடியே இணைஞ்ச நிலையில இப்போ டிடிவி தினகரனோட அமமுக கட்சி இணைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணியில இணைறது தொடர்பா டிடிவி தினகரன் தன்னோட கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. தொடர்ந்து அந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, அதிமுகக்கும் எங்களுக்கும் இருக்கிறது பங்காளி சண்டை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிற திருக்குறளையுமே அவரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. சார், எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? ட்விட்டர் பதிவு மூலமா உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு. அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக தேவை ஏற்படும் பொழுது சந்திப்போம். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நான் சொல்லிட்டல, எங்களுக்கு மனதில் மடியில் எந்த கனவும் இல்லை, மனதில் எந்த பயமும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காகவும் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக உறுதியாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் ஒரு நம்பிக்கையான கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் ஏற்கிறீங்களா? இந்திய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப கேட்டீங்க. இந்திய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? யாரு? எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிருக்காங்கல்ல. தமிழ்நாடு அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல என்டிஏ ஆட்சி தான் மலரும்னு தேசிய தலைவர் சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா? என்டிஏ ஆட்சி தான் வரும். என்டிஏ கூட்டணி ஆட்சி. என்டிஏ கூட்டணி ஆட்சி. நீங்க கூட்டணியில வார்த்தை ஜால எல்லாம் பண்ணாதீங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அவ்வளவுதான். கூட்டணியில பங்கேற்பீங்களா சார்? உறுதியாக பங்கேற்போம். உறுதியாக